ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான ஆற்றல் இருக்குங்கிறது இப்போ பெரும்பாலும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஏன் நிறைய பேர் நமக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதது போல், எல்லாமே தப்பு தப்பாக நடக்கிறது போல் நம்மளோட மனம் சில நேரங்கள்லேயோ பல நேரங்கள்லேயோ நினைக்குது இல்லையா? அதுக்கு என்ன காரணம்னா, நமக்கு முன்னாடி நிற்கிற அந்த சூழ்நிலையை எப்படி கையாளுறோமோ அதுக்கு தகுந்தது போல தான் நமக்கு ஆனந்தமும் கஷ்டமும் வருது. இதை எப்படி பார்க்கணுன்னா, இப்போ ஒரு புல்லாங்குழல் இருக்குது. அதை சும்மா பூ 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 அப்படின்னு சும்மா ஊதுனீங்கன்னா அதுலேருந்து ஏதோ ஒரு மாதிரி நாராசமான ஒரு சவுண்டு வருது. அதே இளையராஜாவோட அந்த புல்லாங்குழல் இசை உள்ள அந்த பாட்டை போட்டு நம்ம காரில் பயணிக்கும்போது, சொர்க்கம்னா இதுதான் சொர்க்கம், எத்தனை கோடிக்கு ஈடாகாதுன்னு நம்ம எத்தனை முறை சொல்லியிருக்கோம். அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்ம எப்படி கையாளுறோங்கிறதுல தான் இருக்குது நம்மளோட சுகமும் துக்கமும். அதுபோல தான் நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்மளோட சூழ்நிலையை எப்படி கையாளுறோம், அதுதான் முக்கியம். நம்மளை நாம் அறிஞ்சு செயல்படும்போது, இது எப்படி சொல்கிறதுன்னா, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. நம்மளை பற்றின விஷயம் நமக்கு கண்டிப்பாக தெரியணும். அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கக்கூடாது. அதிக ஊக்கம் நம்மளுக்கு இருக்கிறது தான் நம்மளோட வலிமை. ஊக்கம் இல்லைன்னு வைங்க, நமக்கு நாமே ஊக்கம் இல்லைன்னா அது அந்த ஒரு வெற்று மரம் மண்ணுக்கு சமம், ஒரு அக்ரிணைக்கு சமம்னு வைங்களேன். நாம் பகுத்தறியக்கூடியவங்க கண்டிப்பாக நம்மளை பற்றின சிந்தனை, செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டு நமக்கு வேணும். மரம் போலன்னு சொல்கிறது கூட தப்பு தான். ஆஸ்திரேலியா காட்டில் புல் அப்படிங்கிற ஒரு மரம் இருக்குதான். அது எவ்வளோ பெரிய தீ, அந்த காட்டு தீ பிடிச்சி எரிஞ்சாலும் எல்லா மரங்களும் கருகி போகுமா? அப்போ இந்த மரமே கருகி தான் போகுமா? ஆனால் பாருங்கள், முழுதாக தன்னையை கருகிக்காமல் அது ஒரு துளி தன்னையை வச்சிருக்கு. அது அப்புறம் மெதுவாக அது அந்த குருத்து வளருமா. அப்படி தான் நாம் இந்த இலக்கு வைக்கிறோம், இதை வாழணும், வாழ்ந்தே காட்டணுங்கிற வலிமை நம்ம மனசுக்கு கொடுக்கணும். கண்ணதாசன் கூட சொல்லுவார், அறிவால் நீ உணர்ந்துரு, இல்லைன்னா அனுபவம் காட்டிரும் பாரு. அறிவால் உணர்ந்து விடு, இல்லையேல் அனுபவம் காட்டிவிடும் அப்படிம்பார். அவரோட அந்த அர்த்தமுள்ள இந்து மதம்லாம் 10 பாகமாக கொடுத்துருக்காரு. அதெல்லாம் அது ஒருத்தருக்கு ஒரு வீட்டில் இருந்ததுன்னாவே நம்ம அந்த வீட்டில் பைபிள் வச்சுருக்க மாதிரி, குரான் வச்சுருக்க மாதிரி, பகவத்கீதை வச்சுருக்க மாதிரி அந்த அந்த புத்தகங்கள் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு பாருங்கள். எப்பெல்லாம் உங்களுக்கு மனதில் வலிமை குன்றதோ அந்த ஒரு பாகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி உங்களை பற்றின ஒரு செல்ஃப் ஜட்ஜ்மெண்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். நாம் ஒவ்வொருத்தருமே தனித்துவம் பெற்றவங்க தான். அதாவது மற்றவங்களுக்கு நல்ல இணையற்றவங்க இல்லை, அதுக்கும் மேம்பட்டவங்க தான். ஆனால் நாம் நம்மளை உணர்ந்துக்கிறது இல்லை, அவ்வளவுதான். அப்போ உணர்ந்துக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நாம் தினமுமே ஒரு 10 நிமிடம் தியானம் பண்ணணும். இப்போ அதனால தான் மகா சிவராத்திரிக்கு இந்த மாசி மாதத்தில் எல்லாமே தியான பதிவுகளாகவே நாம் பார்த்துக்கிட்டு வரோம். ஒன்றும் இல்லை, 2 கண்களை மூடி நல்லா உங்களோட முதுகுத்தண்டு நேராக இருக்கிறது போல் உட்காந்து 2 கைகளை கோத்து உள்ளிழுக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் மட்டும் கவனிக்கிறீங்க. 21 நாள் பண்ணி பாருங்கள். உங்கள் சப்கான்சியஸ் மைண்டு உங்களை அழகான பாதையில் இட்டு செல்லும்.